வரணும், வீரம் குறையாமல் வரணும். எல்லாம் நினைப்பீங்க, ஆரம்பத்தில் அடித்து அது என்ன நினைப்பீங்க, அது சாம்பிள் தான். இப்போ தான் மெயின் சாமியே வரப்போகுது. தம்பி ஸ்டாண்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பொம்பளை ஆடி கரகம்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை தூக்கிட்டு ஓடிடுச்சு. இவன் ஓடினவுடனே அங்கே ஒரு வெறி நாய் தொடையை கடிச்சு என் மையன் தொப்புளை சுற்றி ஊசி போட சொன்னால் டாக்டர் போட்டவருக்கு அந்த அலம்பு தெளிச்சு இதில் போட்டார், அவர் தொப்புல போட்டார். அல்லோ அல்லோ சேதுபதி நாடு செதுக்கி நல்லபதி நாடு, பொல்லாத சிவகங்கை நன்னாடு, என் சிவகங்கை சீமையா எங்க ஆத்தாவுக்கு கொல்லங்குடி கம்மாயாய், கொல்லங்குடி கம்மாயாய் எங்க ஆத்தா கம்மாயில தலைமொழியே, நீதிக்கும் நாயத்துக்கும் பேர் போனாலாம், தலைய வெட்டுனதனால எங்க ஆத்தாவுக்கு பெட்டுடைய காலின்னு பேரு உண்டு. சிவகங்கை எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் இந்த நரசிங்க உரத்துல உள்ள உன் தங்கச்சி பகவதி அம்மனையும் காளி அம்மனையும் கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி என்னைக்கு வீரம் குறையலடா. இந்த நரசிங்க உர மக்களை நாங்க நித்தனித்தான் காக்கிறது உண்மையானாய் உண்டு கிளியே. என் கருப்போனோட தங்கச்சி கோபுர கலசமே, 1000 பனைமரத்துல உனக்கு நடுப்பனையில ஓலவட்டி எங்க ஆத்தாவுக்கு பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாய். என்ன நினைக்கிற இந்த நரசிங்கபுரம் மக்களை காக்க வந்த இங்க உள்ள காளியம்மனும் பகவதி அம்மனும் என்ன நினைக்கிற தா ஏத்தா, நீ என்ன நினைக்கிற எழுந்த தாமதமுத்தோய், நீ ரோசாக்காரிந்தா அண்ணே கருப்பே கச்ச கட்டுனா தங்கச்சி குளவ ஓட்டு ஆடுவா. அட அழகு மலக்காடு என் பாட்டை படுத்திருப்பது அருவிமலை சோங்கடாய். அந்த 18 லாடர்களையும் கருப்பு 18 லாடர்களையும் படிக்கட்டாக்குனதுனாலே என் கருப்பனுக்கு 18ஆம் படியான பேரு உண்டு. நாடு மலையாள நாடு கருப்பு, அந்த மலையாள நாட்டில பெரு சொல்ல பிள்ளை இல்லடா. உன்னைய தூக்கி வளர்த்த மலையாள நாடு கருப்பு, உன்னைய வச்சு வளர்க்க முடியல. பாக்கு மரம் பொழந்து என் கருப்பனுக்கு பக்குவமா ஒரு பெட்டி செஞ்சு, தெற்கு மரம் பொழந்து என் கருப்பனுக்கு தேவைக்கு ஒரு பெட்டி செஞ்சு, பாக்கு மறக்காதவு எங்க 18ஆம் படியாட்டா குடிவோடு ரட்ட கதவுடா. தெற்கு மறக்காதவு இன்னைக்கு சாத்தி வச்ச பொன்மர கதவுடா. அருவா புடியருவா நீ சாத்தி வச்ச விச்சருவாய் கச்ச கணக்குதாடா. இந்த நரசிங்கபுரத்துல உள்ள என் கருப்பனுக்கு கச்ச கணக்குதாப்பா. இன்னைக்கு சித்திர மாசம் கருப்பா, சித்திர மாசமுடா. என் அழகு மலையா எழுந்தரைக்கு நாளையில எங்க கருப்பே திரியாடுன நாளையில. அட இப்படி தாண்டாய், அட இப்படித்தான் நீங்க ராமம் போடணும், நீங்க இப்படித்தான் கச்ச கட்டணும், இப்படித்தான் சாமி ஆடணும்னு சொன்ன எங்க கிழவன காணாமுடா. என் மேல மட கம்மாயா இந்த மட போதுமுடாய் படே, இந்த மட நமக்கு சொந்தம் இல்ல, இந்த மடையில நீ உட்கார உனக்கு நேரம் உள்ளடா பாண்டி முனியை. நீ இடமாறி உட்கார்ந்த இட கருப்பாயுரணி, அந்த கருப்பாயுரணி அலறுதப்பு பாண்டி முனியை. இன்னைக்கு நரசிங்கபுரத்துல சுருட்டு வாட அடிக்குதுடா. சாராய குடி போதையாய் என் பாண்டிக்கு 1000 பாட்டுல சாராயம் குறையாம கொடுத்தாலும் பாண்டி முனி உனக்கு அடிநாக்கு பத்தாதுடா.
3000 பாட்டில் சாராயம் முழு மூச்சா கொடுத்தாலும் என் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. கலியரிக்கம்மா மழை பெஞ்சு பெருகுமுடா கிளவாய். நீ எந்த மடையில தலை குளிக்க வார அந்த கம்மா பெருகுனாய். உனக்கு உடமரந்தான் படுங்க என் காளி முனி ஐயா. என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த நரசிங்கபுரத்துல உள்ள சாமிகளை பூரா கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கு இந்த மக்கள் எல்லாம் இந்த நரசிங்கபுரத்துல உள்ள சாமியோட வீரத்தை அறியன. கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம எங்க ஆத்தா காளி அம்மனும் இங்க உள்ள என் கருப்பனும் என் நொண்டி சோனையா என் பாண்டி முனி கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஒண்ணு சேர்த்து கொஞ்ச நேரம் நீ விளையாடி இந்த ஏழை மக்க கண்கலங்கி நிக்குதப்பா. ஏழை மக்க கண்கலங்கி நிக்குதுடா. இந்த மக்களுக்கு ஓந்தோனைய தவிர யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் இழப்பார நீ எந்திரி தங்க நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா தங்க நல்ல புடியாரோவா புடியாரோவா ஆயுமாடா உண்டாரோவா கருப்பே புடியாரோவா சாஞ்சாரோ புடியாரோவா கருப்பே புடியாரோவா வெள்ளி நல்ல புடியாரோவா சாமி புடியாரோவா மலையாடோ உண்டாரோவா சாமி புடியாரோவா தங்க நல்ல புடியாரோவா கருப்பே புடியாரோவா அனலாடோ ஈச்சரோவா கருப்பே ஈச்சரோவா புடிச்ச நல்ல புடியாரோவா புடிமாரோவா கோவிச்சாரோவா கருப்பே புடியாரோவா யாரை தங்க நல்ல புடியாரோவா அனலாடோ ஈச்சரோவா கருப்பே ஈச்சரோவா ஆடி வந்து சாமி போடா. இந்த சாமிக்கு வயசாகி போச்சாடா. இந்த சாமியை எதுக்கு நிப்பாட்டுற என் கருப்பே ரோஜாக்காரே அவன் நிப்பாட்டாலும் கேட்ட மாட்டாடா. ஜல்லடமா சாமி ஜல்லடமா ஜல்லடமா எலை எடுத்து வைத்து கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு ஒரு கிழமை சல்லடமா கருப்பு சல்லடமா ஆடுற சாமி விடா. கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க. சாமியை விளையாட விடுங்க. இந்த சாமி நாளால நம்ம இருக்கா. இந்த சாமி இல்லைன்னா இந்த மக்கள் கிடையாதுப்பா. விளையாட விளையாட கொஞ்ச நல்ல வயதிலே ஆத்தா வயதிலே குடியரனா காளியம்மா எங்க காளியம்மா யாரை அரசினே புறத்தினிலே புறத்தினிலே பாலுகிறே காளியம்மா தா காளியம்மா பிறந்தது மலையாளமா சாமி மலையாளமா பெரு
உட்காருண்ணே அப்படியே உட்காருண்ணே உட்காரியா உட்காருண்ணே அப்படியே உட்காரு. ஏமாண்டா பீடி அடிச்சவன் இப்போ ஊட்டத்துலேயும் பீடி வாடையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதே வேலை. நன்றி நன்றி, உட்காருங்க. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி மேடையிலே எப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், எந்த பப்பனு வந்தாலும் இப்படித்தான் சேர்ந்து நடனமாடம் என்று உதாரணம் வழங்கக்கூடிய எனது அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த துர்கா அவர்கள் நடனம் அங்கையாக நடிக்க காத்துக் கொண்டார். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமன்னர்கள், என்னுடைய மாணவர்கள் 2 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள் உங்களுடைய அன்பை பெறுவதற்காக. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்திற்கு முன்பாக சூப்பு கடை வைத்திருக்கும் சானார்வட்டி எங்க அண்ணன் எங்க வேணாலும் அனுப்பி கொடுப்பார். நீ யாவது 2 லிட்டர் பெட்ரோலுக்கு காசு கொடுத்திய, நல்லா இருப்பப்பா. முத்தப்பா அண்ணே சூப்பு கடை, பாய் பாய். அவ்வளோ கொடுத்துட்டீங்களா? கடையை போய் பாரு. ஏன் கடையா? அப்ப என் பேர்ல எழுதி பத்திரத்தை வாங்கடா. அதனை தொடர்ந்து பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் சிரிப்பு தன்னால வரும். வந்து கொண்டிருக்கிறான், உங்களை நம்பி குடும்பத்தை வாழ வைக்க காத்து கொண்டிருக்கிறான் என்னுடைய செல்ல மாணவன், ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற பாலமேடு மண்ணின் மைந்தன் பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பப்புளையும் ஆனந்தியும் தெரிஞ்ச ஆளுகள்லாம் கைதட்டுங்க பார்ப்போம். அதான் படிக்கின்ற வயதிலே இந்த பாலமேடு பப்புளு சொந்த வீடு கூட கிடையாமல் புறம்போக்கிலே தகர சீட்டை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்க இந்த குடும்பம். நான் நாடகத்திலே நாடகம் ஆடி பேர் வாங்கி என் தாய் தகப்பனுக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி நான் வீடு கட்ட வேண்டும், நான் பிறந்தலேருந்து எங்கள் அப்பா பிறந்தலேருந்து சொந்த வீடே பார்த்ததில்லை என்று கண்கலங்கி கலையை மட்டும் நம்பி காத்து கொண்டிருக்கிறான் பாலமேடு பப்புளுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தோடு எம்கேஆர் நானே சொந்த இடமும் சொந்த வீடும் கட்டி கொடுப்பேன் பப்புளுக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ளும். அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ராஜு ஒளி ஒளி அமைப்பகம் நல்லநாயக்கம்பட்டி. ராஜு பாட்டு போடலையா? நான் போடவா? மாட் ப்ரோ சிக்னல் ப்ராப்ளமா? எம்கேஆர் அன்பாலயத்துக்காக திண்டுக்கல் புகழ் பித்தளைப்பட்டி மின்மேலி வழங்கும் தேனிசை தெம்மாங்கு கிராமிய கலைக்குழு ஆடலும் பாடல் என் அன்பு உறவுகள் சார்பாக 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அன்பாலயத்துக்காக 501 நன்கொடை வழங்கிய தேனிசை தெம்மாங்கு கிராமிய கலைக்குழு ஆடலுடன் மென்மேலி பித்தளைப்பட்டி அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி வணக்கம். ஒரு சாங் போடுங்க ப்ரோ. ராஜு என்ன பண்ற ராஜு? சரி ராஜு மை சட்டி இது தாங்க வட்டி தொட்டி வாங்குது பேர் தாங்க எங்க ராஜு மை சட்டி நல்ல நாய்க்கு சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு ராஜு மை சட்டு வாழ்கங்க. ஒரு பாட்டு கூட போடலைங்க. ஆனா பாட்டு போடாத காரணம் செல்ல டவர்ல இல்லை. உண்மையிலேயே உங்க மைஜெட் சூப்பர், வாழ்த்துக்கள். நான் இருக்கேன், சூப்பர், கைதட்டுங்க.
நாடகத்தை காண வருவர்களென அன்புடன் அழைத்திருக்கிறார்கள் நிர்வாகஸ்தர்கள். ஊர் பெரிய நாயக்கர் பே பிச்சால் நாயுடு, ஊர் குடி சேர்வை ஆ ராஜசேகரன் நாயுடு, ஊர் கவுடர் சு பழனிவேல் கவுடர், ஊர் கவுண்டர் பே வீராசாமி கவுண்டர் மற்றும் விழா கமிட்டி தலைவர்கள் மற்றும் ஊர் பெரிய தனக்காரர் பாவண்ணா உத்தரப்பன் நாயுடு நரசிங்கபுரம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நரசிங்கபுரம் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற மூவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கைதட்டு கொடுங்க. அவ்வளவுதான். நாடகத்தினுடைய அமைப்பாளர் திண்டுக்கல் ராஜ நடிகர் கே ஆர் விஜயகுமார் அவர்கள்தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். ஏன்னா இங்க வரும்போதே பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, எத்தனை நாடகங்கள் வேணாலும் இந்த மேடைகளை நடக்கலாம், எத்தனை நடிகர் வந்து கூட பேர் வாங்கலாம், ஆனால் அமைப்பாளர் என்று சொன்னால் ராஜ நடிகர் திண்டுக்கல் KR விஜயகுமாரை தவிர யாருமே இதுவரை கிடையாது என்று சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு பெருமை. அப்ப இந்த கிராமத்தார்கள் எங்க அண்ணே ராஜ நடிகர் விஜயகுமார் அண்ணன் மேல வைத்திருக்கின்ற அந்த அன்புக்கு எல்லையே கிடையாது. அவரும் இந்த கிராமத்தை அவர் ஆயுள் உள்ள வரை எங்க அண்ணன் விஜயகுமார் மறக்க மாட்டார். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் எங்க அண்ணன். சூப்பரன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்த்தது எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு விவசாயி என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் வந்தாலும் 3 வேளை சோறும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்த உடையும் என்னால் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் போயிட்டு லேடிஸை வர சொல்றேன். போயிட்டு லேடிஸ் வந்தனே பப்புல எல்லாரும் வருவாங்க. சீக்கிரம் வர்றேன், உங்களுக்காக அப்படியே கூட சட்டியோட வர்றேன். இருடா, நான் போய் ஒரு தண்ணியை கூட குடிக்க விட மாட்டேன். போலாம்ண்ணே. எத்தனையோ பேர் எதையோ டீயா நாடகத்தை கெடுத்து விட்டேன். என்னப்பா, நான் நாடகத்தில் அண்ணே நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. டீயை குடிச்சு அம்பு கடிமனு சட்டையை பிடிக்கிறேன்டா. சரி, அப்புறம் சாப்பிட்றேன் அண்ணே. இந்த பாட்டை படிச்சுட்டு வரேன், இருந்தாங்க. என் தம்பி அன்புக்கு எல்லை கிடையாது. ரொம்ப நன்றி, அன்புக்கு ரொம்ப நன்றி. அண்ணே பாட்டு பாடி பேசி அண்ணே கலப்பா இருக்குன்னு டிவி கொண்டு வந்தேன் பாரு. இந்த தம்பி அங்கே ஒருத்தி வந்தலேருந்து போடா படுத்துறான்டா, பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துறேன். அங்கே வர்ற என் சிங்க குட்டி அவன் வெறும் கலர்னு நினைக்கிற கலரில் கலந்துட்டான்டா கட்டிங்க. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. நாடகமும் தேவை, நடிப்பது எங்கள் சேவை. ஆகாத பேச்சுக்களை எழக்கூடாது, நீங்க அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆகாத பேச்சுக்களை எழக்கூடாது, நீங்க அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது. மாடாகவே மாடாகவே நடிகரை நடத்தக்கூடாது. மத்தவங்க நாடகம் பார்க்கிறத லேசா பக்கத்துல உட்கார்ந்தவங்க கெடுக்க கூடாது.